வாட் இஸ் டயாபெட்டிக் ஃபுட் நியூரோபதி? சர்க்கரை வியாதியால் வரக்கூடிய கால்களில் வரக்கூடிய பிரச்சனை. ஸோ மேக்ஸிமம் சுகர் பேஷண்ட் கொஞ்ச நாள் சுகர் இருந்தாலே சரியாக கவனிக்கலை அப்படின்னும் பொழுது வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த டயாபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிஃபரல் நியூரோபதினு சொல்லுவோம். இது எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா பெரிஃபரல் நர்வ். பெரிஃபரல் நர்வ்னா உங்களுக்கு தெரியும், புற நரம்பு மண்டலம். புற நரம்பு மண்டலம்னா என்ன? மேலே. ஸோ கைகள் கால்கள் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதில் வரக்கூடிய புற நரம்புனா மேலே, பாடிக்கு மேலே. ஓகேவா? பெரிஃபரல்னால் மேலே. பெரும்பாலும் இது பாத நரம்புகளை தான் பாதிக்கிறது. ஸோ கால்களில் உணர்வின்மைன்ற போது மறுத்து போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மதன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. காலை கீழே வச்சா மெத்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அடுத்து பெயின். உங்களுக்கு தெரியும், இதனால் வலி வரும். வலின்னா நார்மலான வலி மாதிரி இருக்காது, அது ஏதோ ஊசியால் குத்துற மாதிரி ஒரு வலி வரும். புரியுதுங்களா? அது நார்மல் பெயின்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரியான ஒரு வலி வரும். அடுத்து கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க, காலில் ஏதோ இருக்கிற மாதிரியே ஒரு அசௌகரியமாகவே உணர்வாங்க. பாதம், கால் மேலே இதெல்லாம் சரியா, இதெல்லாம் ஏற்படுத்தும். ஸோ இது மேலும் என்ன பண்ணும் அப்படின்னா கால்கள் ஃபுல்லாகவும் பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கைகள் ஷோல்டர் வரைக்குமே கூட பிரச்சனையை ஏற்படுத்தும். இந்த டயாபெட்டிக் ஃபுட் நியூரோபதின்றது ஃபுட்டை மட்டும் ஏற்படுத்துன்னு சொல்ல முடியாது. இந்த ஃபுட்டில் வர பிரச்சனைகள் பெரிஃபரலில் வர்றதால இது கைகள் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அப்படின்றது தான் நம்ம ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம். சரியா?